வருத்தப்படாத வாலிப சிங்கம், ரஜினிமுருகன் போன்ற படங்களை எடுத்த டைரக்டர் பொன்ராம் அவரோட அடுத்த படம் தான் கொம்பு சீவி. இதோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடிக்கிறாரு. சரத்குமார் ஒரு முக்கியமான ரோலில் வரப்போகிறாரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படம் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, அதாவது டிசம்பர் 19 தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். டானாக்காரன் அப்படின்னு சூப்பரான படத்தை எடுத்த டைரக்டர் தமிழோட அடுத்த படம் தான் சிறை. விக்ரம் பிரபு, திவ்யா, அக்ஷயகுமார் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் டிசம்பர் 12 மதியம் லான்ச் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. இந்த படம் வர கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் 25 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மேதமான ஆடை, குழு போன்ற படங்களை கொடுத்த டைரக்டர் ரத்னத்தோட அடுத்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் டீசர் வந்திருக்கு. டைட்டில் 29. இப்போதைக்கு சொல்லப்படுற இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கவே பக்கா சிம்பிளாக நல்லா இருக்குது. ரெட்ரோட கலக்குன வெற்றி மற்றும் அயோத்தி படம் பிரீத்தி அசுரானி லீடாக நடிக்கிறாங்க. ஷான் ரோடன் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இது ரொமான்டிக் படமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. வர மார்ச் மாதம் இந்த படத்தை தேட்டர்ஸில் எதிர்பார்க்கலாம். படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சூர்யா 47 படத்தோட பூஜை மட்டும் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸும், மியூசிக் ரைட்ஸ் திங்க் மியூசிக்கும், ஓவர்சீஸ் ரைட்ஸ் ஃபார் ஃபிலிம்ஸும் வாங்கிட்டாங்க. ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே படம் டேபிள் ப்ராஃபிட் நியூஸ் வந்திருக்கு. மச்சான் ஆவேஷன் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த ஜித்துமாதன் டைரக்ஷனில் சூர்யா, நஸ்ரியா, பிரேமலு பட ஹீரோ லீடாக நடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தலைவர் ரஜினியோட எவர் ஹிட் படமான படையப்பா ரிலீஸ் ஆக போகுது. இதோட புது ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. படம் டிசம்பர் 12 தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.